எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபைவர் இருக்குது, அப்வொர்க் இருக்குது, அதே மாதிரி டொக்டைல் இருக்குது, பீப்புள் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி ஒரு ப்ராப்பராக ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது? ஏன்னா எல்லாராலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போதே மக்கள் பயப்படுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஏர்னிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை மட்டுமே நாங்கள் ப்ராப்பராக கைட்லைன் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். அதில் 2 வகையான கோர்சஸ் கொடுத்துட்ருக்கோம். முதலாவது கோர்சஸ் தான் நான் சொன்ன மாதிரி இ காமர்ஸ் அப்படின்னு சொல்கிற கோர்சஸ். ரெண்டாவது கோர்சஸ் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்ற கோர்சஸ். இது ரெண்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழ் மீடியத்தில் தான் கொடுக்கும். ஃப்ரீலான்சிங்கில் பெரிய லெவலில் நமக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. இது 2 கோர்ஸுக்குமே காமனாக 3 விஷயம் தான் நாங்கள் கேட்போம். முதலாவது நாங்கள் கேட்குறது இங்கிலீஷ் செட் லெவலில் தெரிஞ்சுக்கணும். ஸ்போக்கன் லெவல்லாம் போக தேவையில்லை. செட் லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இருந்தால் போதும். ஏன்னா ஸ்போக்கன் லெவல் எனக்கே ப்ராப்பராக வராது. ஸோ ரெண்டாவது நாங்கள் சொல்கிற ரெக்வயர்மெண்ட்ஸ் பேசிக் லெவலில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். ஸோ கம்ப்யூட்டர்னு சொல்லக்குள்ள அட்வான்ஸ் லெவலில் யோசிக்கூடாது. ஃப்ரீலான்சர்னா வேறு லெவலில் இருப்பாங்க, லைக் 16 GB RAM அந்த மாதிரி எந்த கன்செப்ட்டுக்குமே இடம் இல்லை. ஸோ பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். ஸோ அதே மாதிரி 3வது விஷயம் தான் இன்டர்நெட். இங்கே இன்டர்நெட் வேற லெவலில் இருக்குது. ஏன்னா நான் கட்டாருக்கு போயிருக்கிறேன், ஜோர்ஜியா போயிருக்கிறேன், ஸ்ரீலங்காலையும் இருந்திருக்கிறேன். ஸோ இந்த 3 நாட்டிலையும் இல்லாத இன்டர்நெட் கனெக்ஷன் உண்மையிலே இந்தியாவில் இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் அது எப்படி பாசிபிள்? ஃப்ரீலான்சிங்னு சொல்றது ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட டைமையும் உங்களுடைய எஃபோர்ட்டையும் தான் நீங்கள் அதில் இடத்துல போடுவீங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இப்போ நாம பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபைவர் இருக்குது, அப்வொர்க் இருக்குது, அதே மாதிரி டொக்டைல் இருக்குது, பீப்புள் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட் அது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபைவரை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் முதலாவது விஷயம் அதுக்கு நீங்கள் ரெண்ட் பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இப்போ மற்ற பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே ஐடி வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் 0 ஆயிட்டு. ஸோ இப்படியான பிளாட்ஃபார்ம் தான் நாங்களும் சாய்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் அதில் என்ன பிடிச்ச விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வரக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு அதில் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ ரெண்டாவது விஷயம் நம்ம படிப்பிக்கிறது இ காமர்ஸ்ல ஈபே படிப்பிக்கிறோம். இப்போ ஈபே அப்படின்னு சொல்றது எல்லாருமே ஃபெமிலியரான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமும் கூட. நம்ம நிறைய வாட்டி நாமளே யூஸ் பண்ணியிருப்போம். இது என்ன விஷயம்னு சொன்னா குளோபல் வைஸா நிறைய பேரை கனெக்ட் பண்ணுது. செல்லரையும் சரி பையரையும் சரி கனெக்ட் பண்ணுது. அமேசான் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் நம்பர் 1ல ட்ரெண்டிங்ல இருக்குது. யூடியூபர்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எல்லா கெட்ஜெட்ஸையும் அமேசான்ல வாங்குறத பார்க்கலாம். அமேசான் உண்மையிலேயே கான்செப்ட் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டா இந்தியன்ஸையும் கனெக்ட் பண்ணுவதன் மூலமா ஏன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ரியாலிட்டியான கான்செப்ட். ஏன் அப்படின்னு சொல்லுதுன்னா என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவங்களோட உண்மையானது அமேசானோட சாஃப்ட்வேர் மட்டும்தான். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா இதுல விற்கிறதும் இந்தியன், வாங்குறதும் இந்தியன், 2 பேரையும் கனெக்ட் பண்ணி விற்கிறதன் மூலமா அவங்க ஏன் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ள நீங்க அமேசான்ல செல் பண்ணுவது மூலமா பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதுவும் இ காமர்ஸ் தான். ஆனா ப்ராஃபிட் மார்ஜின் உங்களால 5% இல்லாட்டி 2% அந்த மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா லோக்கல் ப்ராடக்ட் இல்லையா, அவங்க இந்தியாவுக்குள்ளனா எப்படியுமே கன்சியூம் பண்ணிடுவாங்க. ஆனா இதே இது நீங்க வேர்ல்டு வைடா பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா இருக்கும். ஏன்னா இப்போ ஃபாரினர்ஸுக்கு $1 அப்படின்னு சொல்றது இந்தியனால் ஐஎன்ஆரோட பெருமதியில், இந்திய கரன்சியோட பெருமதியில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு $80 இருக்கும். ஸோ அவங்க ஒரு சாதாரணமா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கே அவங்க ஒரு $10 அப்படின்னு சொல்றது ரொம்ப சீப்பா முடியும் அவங்களுக்கு. அப்படி பார்த்தா இங்க $800 வந்துடும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எஃபோர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக வைக்கலாம்.